குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ராத்மிக் லெசன் செகண்டில் விட்டாமின் லெசன் பார்க்க போகிறீங்க. விட்டாமின் லெசனில் வந்து சப்தார்த்து பின்னாடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மீனிங்லாம் தெரிஞ்சுக்கணும். தந்துருஸ்தி நீங்கள் வந்து ஆங்கிலத்துலேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். தந்துருஸ்தி உடல் நலம், ஹெல்த்து. பீமாரி டிசீஸ், நோய். கம்ஜோர் பலவீனமான. ஹட்டி எலும்பு. கூன் இரத்தம். மஸ்திஷ்க் மூளை. சரீர் உடல். சேவன் கர்ணா உட்கொள்ளல். ஜரூரத் தேவை. மில்னா கிடைத்தல். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதால உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் இல்லையா, நீங்கள் தமிழில் உங்களுக்கு முடிஞ்சால் எழுதுங்க. இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். இதில் தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் எழுதலாம். சரியா? பிராந்திய பாஷாமே மர்த்திலிக்கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ பிராத்மிக் இப்போ எக்ஸாம் அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, எழுத போகிறீங்க இல்லையா, பிராந்திய பாஷாமே மர்த்திலிக்கேன்னு கேட்டிருந்தா உங்களுடைய மொழியில் இந்த ஹிந்தி வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உங்களுடைய மொழியில் நீங்கள் அர்த்தம் எழுதணும். தந்துருஸ்தி நீங்கள் ஹெல்த்துன்னு எழுதலாம், உடல் நலம்னு எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எழுதுங்க. ஜரூரத் தேவை. சரீர் உடல். ஹட்டி எலும்பு. கம்ஜோர் பலவீனமான. மில்னா கிடைத்தல். இந்த வந்து ஹிந்தி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு மீனிங் எழுதுங்க. விலோப் சப்த் லீக்கியே ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் எதிர்ச்சொல் எழுதணும். இங்கே சுஸ்து இது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. சுஸ்து சோம்பேறியான, சுஸ்து. இங்கே சுறுசுறுப்பான எழுதணும். ஜாய்தா அதிகம். கம் நீங்கள் ஆப்போசிட்ஸு கம் குறைவு, அதிகம்னா குறைவு எழுதணும். அடுத்தது டேட்டா வளைந்த, வளைந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட்ஸ் என்ன எழுதணும்? சீதா நேரான. கம்ஜோர் கம்ஜோர்னா பலகீனமான. மஜ்பூத் பலமான. இதை நீங்கள் எழுதணும். அடுத்தது சஹியா கலத் லிக்கியே கொடுத்துருப்பாங்க, சரியா தவறா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்வஸ்த் சரீர்மே ஸ்வஸ்த் மஸ்திக் ரஹத்தாகை, அதாவது ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மூளையும் இருக்கிறது, அதாவது வசிக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும், அதுதான் இது. அப்படி கேட்டிருக்கும்போது நீங்கள் அது சரியாக தவறா அப்படிங்கும்போது என்ன கொடுக்கணும்? சரி, சஹி. சஹினா சரி, எஸ். ஏபிசிடி ஆதி கை விட்டாமின்கை. இந்த ஏபிசிடி இதெல்லாம் வந்து வைட்டமின் நம்ம சொல்கிறோம் இல்லையா, விட்டாமின் ஹிந்தியில், அது வந்து சரி சஹின்னு கொடுக்கணும். பி விட்டாமின் கி கபி கே காரண் ஆத்மி பாத் பாத் மேம் குஷா கர்த்தாகை, அதாவது இந்த பி விட்டாமின் குறைபாடால் மனிதன் பேசும்போது அடிக்கடி கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆமாம் சரி சஹி போடணும். डी विटामिन की कभी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती हैன்னு இருக்குது. அதாவது டி விட்டாமின் குறைபாட்டால் பல் முளைக்கும் போது, அது குறைவாக இருக்கும்போது பல் முளைக்கும் போது கஷ்டம் இல்லைன்னு இருக்குது, அது தப்பு, கலத் தவறு அப்படின்னு கொடுக்கணும். சரியா? இப்போ பிரஸ்னோக்கா உத்தர் ஏக் வாக்கியமே மிலிக்கியே, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒரு ஒரு வரியில் விடை எழுதவும். சபுசே மகத்துவபூர்ண விட்டாமின் கவுன்சாகை, அதாவது இந்த சிறப்பு வாய்ந்த அந்த விட்டாமின் எது? சபுசே மகத்துவபூர்ண எல்லாவற்றிலும் மிக சிறந்த விட்டாமின் எது? பி விட்டாமின். இந்த கவுன்ஸாவை எடுத்துகிட்டு பி விட்டாமின் போடுங்க போதும். கொஸ்டின்லேயே உங்களுக்கு இருக்குது பாருங்கள், சபுசே மகத்துவபூர்ண விட்டாமின் பி விட்டாமின் ஹை, கவுன்ஸாவை எடுத்துகிட்டு பி போடணும். அடுத்தது இங்கே பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், விட்டாமின் சே கின் கின் காத் பதார்த்தமே மில்தாகை, இந்த விட்டாமின் சி எந்தெந்த பொருளில் கிடைக்கிது? சீஜோங் காத் பதார்த்தம் சாப்பிட்ற பொருள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து கிடைக்கிது. விட்டாமின் சி நீம்பு ஆளு ஹரி மிர்ச் ஆதிசே மில்தகை, எலுமிச்சை உருளை இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி குடமிளகாய் இதிலெல்லாம் வந்து இந்த விட்டாமின் கிடைக்குதுன்னு இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை கின் சீஜோங்கே அதை இருக்கு இல்லையா, கின் சீஜுக்கா அதை எடுத்துட்டு இந்த நீம்பு ஆளு ஹரிமிர்ச்செல்லாம் போடுங்க போதும். ஆதிசே மில்தகை இது எல்லாத்துலேருந்து கிடைக்குது. தூப்சே கவுன்சா விட்டாமின் மில்தகை, வெயிலிருந்து என்ன விட்டமின் கிடைக்குது? தூப்சே விட்டாமின் டி காஃபி மில்தகை, வெயிலிருந்து என்ன விட்டமின் கிடைக்குது? இந்த கவுன்சாவை எடுத்துகிட்டு டி விட்டாமின்
धूप से कौन सा विटामिन मिलता है வெயிலிருந்து எந்த விட்டமின் கிடைக்குது வெயிலிருந்து धूप से विटामिन डी காஃபி मिलता है வெயிலிருந்து கொஞ்சம் டி விட்டாமின் நமக்கு கிடைக்குது कैलोरी किसे कहते हैं கலோரின்னு எதை சொல்கிறோம் ஆகார் சக்திக்கோ கைலரி ககுத்தேகை ஆகாரத்தினுடைய நம்ம சாப்பிட்ற அந்த ஆகாரத்தினுடைய சக்தி தான் வந்து கலோரி அதாவது கைலரி ஹிந்தியில் போட்டிருக்கு கலோரி ககுத்தேகை இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் இது இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேராக இருங்க பிப்ரவரி மாதம் எக்ஸாமில் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்குங்க ஓகே பாய்